நீ புருஷனா இருக்க போறியா இல்ல வேற ஒருத்தனை புருஷனா மாத்த போறியா? என்ன இப்படி சொல்றீங்க? நான் இப்பயும் சொல்றேன், செய்யறத திரும்ப திரும்ப நம்ம செஞ்சுட்டே இருந்தோம், வீடை பார்க்கல, பொண்டாட்டியை கவனிக்கல அப்படின்னா என்ன வேணாலும் நடக்கலாம் லைஃப்ல. எங்க இருந்தோ கல்யாணம் பண்ண வருது, குடும்பத்தை விட்டு வருது, நம்ம கிட்ட வருது, அது எதுவுமே தெரியாது. லவ் பண்ணும் போது ரொம்ப இனிக்க இருந்திருக்கும், பொண்ணு பார்க்கும் போது அரேஞ்ச் மேரேஜ்ல வேற மாதிரி இனிப்பா இருந்திருக்கும். ஆனா அதே பொண்ணு நம்ம லைஃப்ல வரும்போது நம்ம சில விஷயங்களை கோட்டை விட்டோம் அப்படின்னா வாழ்க்கை எங்க போகணும்னு யாருக்குமே தெரியாது. நான் இப்பயே சொல்றேன், ஒவ்வொரு கல்யாணம் ஆன ஆண்களுக்கும் சொல்றேன், லைஃப் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் யாருன்னா ஆண்களுக்கு தான். ஏன்னா யாருன்னே தெரியாத ஒரு பெண்ணை கூட்டு வந்து நம்ம வீட்டுல நடத்தும் போது, வாழ்க்கையில வைக்கும் போது நமக்கு செட் ஆகல, நம்மளும் அவங்களுக்கு டைம் தரல, மிஸ்கம்யூனிகேஷன் ஏற்பட்டுருச்சு, அவங்க ஒரு வேர்ல்டுல இருக்காங்க, நம்மள அவங்க இன்னும் புரிஞ்சுக்கல, நம்ம எதுக்கு கோவப்படுறோம், எதுக்காகடா நம்ம வீணா பேசுறோம் நமக்கு இன்னும் தெரியல. குடும்பம் என்ன ஆயிடும் அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பை குழப்பி கோர்ட்டு கேஸ்ன்னு போய் நிம்மதி போய், ஏன் சில நேரங்கள்ல உயிர் கூட போயிடுது. ஹாப்பியா சொல்றேன், ஒரு இமோஷனை வீட்டுல கொண்டு வந்து வைக்கிற, அது ஒரு புது இமோஷன், வைஃப் என்ற இமோஷன், புது இமோஷன். அந்த இமோஷனை நீ ஹேண்டில் பண்றதுக்கு எஃபர்ட் போடணும். எஃபர்ட் போடல அப்படின்னா, எங்க நீ எஃபர்ட் போடலையோ அங்க என்ன ஆகும், இந்த இமோஷன் இன்னொரு இமோஷனை தேடும். நம்ம வீட்டுக்காரோட அந்த மனுஷன் பெட்டரா இருக்கான் அப்படின்னா உனக்கு நீ நினைக்கிற இடத்துல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காது, உன் ஒய்ஃப் இன்னொருத்தரோட சாஞ்சிருவாங்க. என் வீட்டுக்காரு என்கிட்ட என்னோட உணர்வுகளை புரிஞ்சுக்க மாட்டாரு, என் ஃபீலிங்கை புரிஞ்சுக்க மாட்டாரு அப்படின்னு வந்துருச்சு இப்ப பிரச்சனை. பிசிக்கல் நீடு மட்டுமே நீடு இல்ல, there is something called as a mental need, psychological need. அந்த மனசுக்குன்னு சில தேவைகள் இருக்கு. நம்ம சொல்றதை கேட்கறாங்களா, நம்மளோட வார்த்தைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் தராங்களா, இந்த மாதிரி ஆசைகள்லாம் அந்த ரிலேஷன்ஷிப்க்கு இருக்கு. அந்த ஆசைகளும் கேளு. நமக்காக இவ்வளவு பண்ற அந்த மிஸ்ஸஸ்க்காக, அந்த ஒய்ஃபுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம கொடுக்க வேண்டியது குவாலிட்டியான டைம், ரெஸ்பெக்ட் ஃபார் த இமோஷன்ஸ். ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் உனக்கு நிம்மதியா மாற ஆரம்பிச்சிடும், உன் குடும்பம் நிம்மதியாயிடும். குடும்பம் நல்லா இருக்கணும், என் குழந்தைங்க நிம்மதியா இருக்கணும்னா யாராவது ஒருத்தர்ல அந்த 2 பேருமே இறங்கி என் ரிலேஷன்ஷிப்பை நான் நல்லபடியா மாத்தணும்ன்ற அந்த முடிவு எடுத்தாதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும்.